ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பத்ரா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது தக்காளி ஊறுகாய். ஆந்திரா ஸ்பெஷல் தக்காளி ஊறுகாய் இது. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெந்தயம், கடுகு, பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தாளிக்கு காஞ்ச மிளகாய், வறுத்த கல் உப்பு, புளி, தக்காளி, காரப்பொடி, கருவேப்பிலை, எண்ணெய், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ரெடி பண்ணி அது செய்யறதுக்கு 2 வாணலி எடுத்து வச்சுக்கணும். வாணலியில ஒரு பக்கம் எண்ணெய் ஊத்தி தக்காளியை கட் பண்ணி போடணும். தக்காளியை கட் பண்ணும் போது நீங்க பாத்தீங்கன்னா அதுல அந்த கட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, அது போடக்கூடாது, அதை எடுத்துடணும். அதை எடுத்துட்டு தேவையான துண்டு, சின்ன சின்ன துண்டா ஒரு 4 பீஸ் 5 பீஸா ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வாணலியில, சின்ன வாணலியில வெந்தயம், கடுகு, சீரகம் எல்லாம் பிளைனா வறுக்கணும். எண்ணெய் எல்லாம் ஊத்தாம வெறுமனே வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இது நல்ல ருசியை கொடுக்கும். நாங்க இதை கொஞ்சம் ஸ்பெஷலாவே செய்வோம். ஜீரகம் எல்லாம் போட்டு செய்வோம். சிலர் செய்ய மாட்டாங்க, ஜீரகம் எல்லாம் போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வானிலையில தக்காளியை வதக்குவோம். நல்லா ஒரு 200 கிராம் எண்ணெய் ஊற்றி தக்காளியை வதக்கணும். நல்லா பொன்னிறமா வதக்குங்க, தீய விடக்கூடாது. மிக்சி போட்டு பவுடரை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு கைப்பிடி உப்பு போடுங்க. தேவையான உப்பு இப்பயே அந்த பவுடர்லயே போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட 70 கிராம் புளி எடுத்து வச்சிருக்கோம். நாங்க ஆக்சுவலா 100 கிராம் புளி 150, 100 கிராமுக்கு 120 கிராமுக்கு தான் காரம் போடுவோம். ஆனா இப்ப காரம் இல்லாம வேணான்னு கேட்டாங்க அவங்க இங்க இருக்கிறவங்க. தக்காளி ஊறுகாய் காரம் இல்லாம கிடைக்குமா, கடையில வாங்குறதெல்லாம் காரமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க காரம் இல்லாம அவங்களுக்கு ஸ்பெஷலா செய்யறோம். எண்ணெய் பாருங்க, அது பெரிய வானொலி, பெரிய 1 கிலோ தக்காளி வதங்கிறதுக்கு 200 கிராம் எண்ணெய் ஊற்றி முதல்ல தக்காளியை நல்லா வதக்கணும். அந்த ஈரை சுத்தமா இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா டைட்டா கெட்டி பதமா வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கு எப்படி 20-25 நிமிஷம் ஆயிடும். இப்ப பாருங்க, ஊத்துன எண்ணெயும் இல்ல, அதுல இருந்த தண்ணியும் இல்ல. இதுக்கப்புறம் இந்த பக்கம் அதை விட பெரிய வானொலி வச்சு நல்லா வதக்கணும். அதுல 1/2 லிட்டர் எண்ணெய் ஊத்திருக்கோம். கொஞ்சம் கம்மியா, 1/2 லிட்டரை விட கொஞ்சம் கம்மியான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 400 ml இருக்கும். அவ்வளவு எண்ணெய் ஊத்திட்டு அதுல கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் தாளிக்கணும். 1 by 1 தாளிக்கணும். இதுல மிக்சி போட்டோம் இல்லையா புளி, அதுலயும் ஒரு 15 பல்லு பூண்டு போட்டுட்டு அந்த மிளகாய் எடுத்து வச்சோம் பாருங்க, மிளகா பொடி 50 கிராம் மிளகா பொடி, அதை போட்டு மிக்சி போட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த பக்கம் எண்ணெய் சூடாயிடுச்சு. பெரிய வானொலி வச்சோம் இல்லையா, அதுல கடலைப்பருப்பு 3 ஸ்பூனு, உளுத்தம் பருப்பு 3 ஸ்பூனு, இது போட்டு நல்லா பொரிச்சதும் நம்ம எடுத்து வச்ச மீதி பூண்டு இருக்கு, ஒரு 100 கிராம் பூண்டு எடுத்து வச்சோம். அதுல கொஞ்சம் போட்டுட்டு இதுல கொஞ்சம் போடுறோம். இது பெரிய பல்லு பூண்டு துண்டு துண்டா கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது நல்லா செவக்க மொறுன்னு வரணும். உங்களுக்கு தெரியும் வதங்கும் போதே. டீ ரொம்ப வேகமா வச்சிடக்கூடாது, 3/4 டீ இருந்தா போதுமானதா இருக்கும். இல்லைன்னா பருப்பெல்லாம் தீஞ்சிரும், அதனால ருசியாவும் இருக்காது. நீங்க பொறுமையா வச்சு மிதமான தீயில இருங்க. எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா மொறுன்னு கலர் மாறி இருக்கும், பொன்னிறமா வரும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும், கடுகு, சீரகம். இப்பயும் சீரகம் போடுவோம். ஊறுகால என்னடா நிறைய சீரகம் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க, நல்ல ஜீரண சக்தியாகவும் ஊறுகாவும் நல்லா டேஸ்டா இருக்கும். இது நல்லா பொன்னிறமா வரட்டும். இது ஆர்டருக்கு செய்யறோம். நாங்க வீட்டுல எங்களுக்கு செய்யற மாதிரியே பார்த்துதான் செய்யறோம். அவங்க மாங்காய், தக்காளி எல்லாம் கேட்டிருந்தாங்க. மாங்காய் ஊறுகாய், புளிச்சுக்கிற ஊறுகாய், ஆந்திரா கோங்குரா சொல்றாங்க இல்லையா, ஆந்திரால வெசல், அந்த ஊறுகாவும் செஞ்சு கொடுத்தோம். எல்லாமே காரம் இல்லாம செஞ்சு கொடுத்தோம். அவங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே காரம் இல்லாம தான் சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு தனியா செய்யறோம். ஏற்கனவே செஞ்ச ஊறுகாலாம் காரமா இருக்கும்னு அவங்களுக்கு அதை கொடுக்கல, நாங்க தனியா ரெடி பண்ணி இப்ப அவங்களுக்கு கொடுக்குறோம். இப்ப பாருங்க, அந்த மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருந்த தக்காளி ஊறுகாவை அதுல போடணும். அதாவது எப்பவுமே அரைப்போம் தக்காளி ஊறுகாய் மிக்சியில, ஆனா இந்த வாட்டி நாங்க அரைக்கல. அந்த மத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுலயே வச்சு நசுக்கிட்டு அதை மொத்தமா எடுத்து போட்டாச்சு. 1 கிலோ தக்காளியே மொத்தமா அது வந்ததே 600-700 கிராம் தான் வந்திருக்கும். அந்த அளவுக்கு அதோட ஈரெல்லாம் போயிடுச்சு. அவ்வளவு டைட்டா அப்படியே கட்டி பதத்துல அப்படியே கட்டியா இருக்கு பாருங்க. அதை எடுத்து போட்டுட்டு இதோட நல்லா வதக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா அடுப்புல வச்சு நல்லா வதக்கணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பை விட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சதுல மிக்சியில அந்த பொடியெல்லாம் அதுல போட்டு எல்லாம் கைவிடாம கிளறிக்குங்க. தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம பாட்டில்ல போட்டு வைக்கும் போது எண்ணெய் கண்டிப்பா மேல ஊத்தணும். இந்த எண்ணெய் பத்தாது. இது வரைக்குமே 700 கிராம் எண்ணெய் காயிருக்கு. இது இல்லாம இப்ப இது எடை போட்டா 3/4 கிலோ ஊறுகாய் தான் வரும். ஆனா இருந்தாலும் எண்ணெய் அதே ஈக்குவலுக்கு 3/4 கிலோக்கு வர மாதிரியே வந்துடும். அப்படி இருந்தாதான் தக்காளி கெட்டு போகாம அந்த ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நல்லாவும் இருக்கும். இதை நீங்க செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும்.
இப்ப நாங்க ஆர்டருக்கு போட்டிருக்கோம் பாட்டிலுக்கு. இங்க பாருங்க, அந்த பேக்கிங்ல தான் நாங்க ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம். ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ருசியாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சந்தோஷமா இருங்க.